ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார். அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் 24 இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜெபிப்போம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். எருசலேமே, உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார். இதோ
உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார். திருப்பாடல் 77 கடவுளின் அரும் செயல்களை நினைவுகூர அழைப்பு தருகின்றது. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமடல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுவார், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை என்று. அது அவருடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனமுடைந்து போகாத ஆழமான நம்பிக்கையை, உறுதியான நம்பிக்கையை அவர் பெற்றிருந்தார். அது கடவுளின் அரும் செயல் என்று அவர் எடுத்துரைப்பது மட்டுமல்ல, இன்று நாமும் கடவுளின் அரும் செயல்களை, மேலான செயல்களை, வல்ல செயல்களை இந்த திருப்பாடலிலே எடுத்துரைக்க இந்த பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அந்த மனநிலையோடு திருப்பாடல் 77 வாசிக்க கேட்போம். கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவில் அயராது கைகூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்தபோது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாள்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்றுப்போய் விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை நான் நினைவு கூறுவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமைமிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உம் வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்கச் செய்தீர். யாக்கோபு, யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டீர். இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது. வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ் கடல்களும் கலக்கமுற்றன. கார் முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவுலையில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தையென உம் மக்களை அழைத்துச் சென்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். காலை ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே,
அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமென். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். 50ஆம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 5 முதல் 7 வரை. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றான். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் திரு ரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு ரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஒவ்வொரு இனம், மொழி, மக்கள், நாடு இவற்றினின்று எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு ரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் திரு ரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். சக்கரையாவின் பாடல் முன்மொழி. சக்கரையாவின் பாடல் முன்மொழி. தூய ஆவியாரின் வழியாக நிறைவான பலியாக தம்மையே இறைவனுக்கு கையளித்த கிறிஸ்துவின் இரத்தம் உயிருள்ள இறைவனுக்கு நாம் ஊழியம் செய்யுமாறு சாவின் செயல்களிலிருந்து நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாக. சக்கரையாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியாரின் வழியாக நிறைவான பலியாக தம்மையே இறைவனுக்கு கையளித்த கிறிஸ்துவின் இரத்தம் உயிருள்ள இறைவனுக்கு நாம் ஊழியம் செய்யுமாறு சாவின் செயல்களிலிருந்து நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாக. மன்றாட்டுக்கள். தம் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நம்மை மீட்டருளிய கிறிஸ்துவிடம் உருக்கமாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பாடுகளை அனுபவித்து மாட்சியில் நுழையும் பொருட்டு நீர் எருசலேமுக்கு சென்றீர். உமது திரு அவையை நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவிற்கு வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
விலா ஒரு ஈட்டியால் குத்தப்பட்டது. எங்கள் மனித பலவீன காயங்களை குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது சிலுவையை வாழ்வளிக்கும் மரமாக்கினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்வீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மனம் திரும்பிய கள்வனுக்கு நீர் மீட்பை வழங்கினீர். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய ஏக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க, தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எங்களை விடுவித்தரும். எங்களை விடுவித்தரும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய கடவுளே, மாந்தரின் மேல் சாத்தான் கொண்டுள்ள வல்லமையை தகர்க்க மகன் சிலுவையின் துன்பத்தை உமது திருவுளப்படி ஏற்றுக்கொண்டார். மக்களாகிய எங்களுக்கு கிறிஸ்துவோடு மீண்டும் உயிர்த்தெழும் வரத்தை தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு
எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவி அருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.